உண்டாவதாக. மறுபடியும் இந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி, அவருடைய சமூகத்தில் நிற்கும்படி தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபை கொடுத்துருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கலந்து சொல்லலாம். ஜெபம் பண்ணிக்குவோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையை நாங்கள் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எந்த பகுதி போகிறோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இது எந்த பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 5ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை மட்டும் இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு அதுக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம அதன்படி நாம் வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13 14 வரைக்கும் உள்ள வசனங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 16 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 2 ஆலோசனை சொல்கிறார். நம்முடைய மெய்யான நிலைமை என்ன, நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் யார் அப்படிங்கிறத ஒரு 2 உதாரணம் சொல்கிறார். 13 வாசிக்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்றால் உப்பினுடைய தன்மை என்ன என்பதா நமக்கு நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்கிற ஆகாரங்களில் அது ருசியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் உப்புடைய தன்மை மாறி போச்சுன்னா, பாருங்களேன், உப்பாக இல்லை அப்படின்னா என்ன ஆகுமா? சொல்கிறாரு, உப்பு சாரமற்று போனால் எதுனாலே சாரமாக்கப்படும்? உப்பாக இல்லைன்னா அந்த உப்புக்கு வேறு எதை கொண்டு நம்ம இது பண்ணுறது, அதை மறுபடியும் உப்பாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தா மாற்ற முடியாது. உப்பாக தான் இருக்கணும். ஆனால் உப்புன்னு வாங்கிட்டு வர்றோம், அது உப்பாக இல்லை அப்படின்னா என்ன செய்வோம்? உப்பு போடுறோம், உப்புக்காக வாங்கிட்டு வர்றோம், உப்பு போடுறோம், அது உப்பு கறிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வெளியே கீழே போட்டுரும். அதான் கற்று சொல்கிறார். அதனால் உப்பை நம்ம இன்னொரு இதை போட்டு அதை மறுபடியும் உப்பாக மாற்றுறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறார். இது என்னென்னா, நம்மை இந்த உப்போட ஒப்பிடுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் பூமிக்கு உப்பாக இருக்கிற அந்த உப்பின்படி உப்பாக இல்லை அப்படின்னா நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லப்படுது. இதே மாதிரி கருத்துக்கள் உள்ள இன்னொரு பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வாங்க. 11 39 ஒரு பகுதி வருது. இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு சாப்பிட போகிறாரு. அந்த பரிசேய வீட்டில் உட்காந்து அந்த பரிசேயர்களை பற்றிய ஒரு பரிசேயர்களுடைய நிலையை பற்றி, அவர்கள் யார் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அங்கே பேசுகிறதா தான் இருக்கிறாரு. 39 பார்த்தோம்னா, பரிசேயராகிய நீங்கள் போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையா? உங்களுக்கு உண்டானவர்களில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். இந்த வசனத்தை கவனிங்க. 42 பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் மறுக்கொழுந்திலும் ஒருத்தலாம் மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமமாகவும் கொடுத்து நீதியையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போது
ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளை எப்படி வாழணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கு. நம்ம வெளி தோற்றத்தில் நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கலாம், நல்லா நம்மளை அலங்கரிச்சுக்கலாம், பார்க்க எல்லா சகோதரத்துலேயும் சமாதானமாக சாந்தமாக பிரைஸ்லாவது சோத்ரஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். நம்ம வெளி தோட்டத்தில் நம்மளை எப்படி வேணாலும் காமிச்சிக்கலாம். அது ஆனால் இந்த வசனம் சொல்லுது, வெளிப்புறத்தை உண்டாக்கின கர்த்தர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? வெளியில் நீங்கள் இருக்கிறது வேற. அந்த பாருங்களேன், 42 வாசிக்கிறார், வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளமோ கொள்ளைனாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்றார். அதுக்கு தான் மதிக்கேடரே வெளிப்புறத்தை உண்டாக்கினார் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையா? அப்போது உப்பு பார்க்கறதுக்கு உப்பாக இருக்குது, வெளியில் நம்ம பார்க்குறோம் உப்பு வெள்ளை கலரில் இருக்குதா, உப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் பயன்படுத்தும் போது உப்பாக இல்லை அப்படின்னா அதை மிதித்து போட்டுருவோம், அது குப்பையில் போட்டுருவோம், அவ்வளோதான், மண் மாதிரி. அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் தேவன் எப்படி நீதிபரராய் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அன்புள்ளவராய் இருக்கிறாரோ அப்படி தான் நீங்கள் நானும் வாழணும்னு தேவன். அவரை போல தான் நான் வாழ போகிறோம், அவரை போல் மாறுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம அவரை போல தான் மாறணும்னு, அவரை போல தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே பார்க்குறோம், நம்முடையவைகளை நாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். பார்த்தீங்களா, இவங்கள்ட்ட அவர் கதிராக இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தலாமலும் மறிக்கொழுந்தலும் தசமாங்க எல்லாத்துலேயும் ஈடுபடுறீங்கப்பா. நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, வீடு சந்திப்பு செய்கிறீங்க, செய்தி கொடுத்தா செய்தி கொடுக்குறீங்க, விசாரிக்க போனால் விசாரிக்க போகிறீங்க, உதவி செய்ய போனால் உதவி செய்கிறீங்க, காணிக்க போடுறீங்க, சோத்திரம் செலுத்துறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் உண்மையாய் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய தேவனுடைய அன்பும் நீதியும் உங்கள்கிட்ட இல்லை. நம்முடைய வாழ்க்கை உள்ளான வாழ்க்கை தேவன் நீங்கள் நானும் யாரையும் ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா வெளிப்புறத்தை பார்ப்போம், நம்புவோம். அவங்க என் சகோதரன் என்கிட்ட பழகிற வரைக்கும் ரொம்ப நல்ல சகோதரன், ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. உப்பு வெளியே பார்த்தா வெள்ளை நல்லா பளிச்சுன்னு இருக்குது, ஒன்னோட ஒன்று ஒட்ட மாட்டேங்குது, சூப்பராக இருக்குது, இது போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம், விளம்பரம்லாம் நல்லா சூப்பராக கொடுக்குறாங்க, சரி வாங்கி கொண்டு போய் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் நான் நம்புவோம். ஆனால் வீட்டில் பார்த்தா அது உப்பா இல்லைன்னா அது நம்முடைய நிலைமை. ஆனால் தேவனுக்கு நீங்கள் நான் செய்கிறேன் தெளிவாக தெரியும். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற தேவன் நன்றாக இருந்தது. நம்முடையவர்களை நம்முடைய நேரத்தை எல்லாம் கொடுக்கலாம், ஆனால் இருதயத்தில் அவர் சொன்னபடி நம்ம இருக்கிறோமா, உள்புறத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய அன்பை உள்ளவர்களாய் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. பாருங்களேன், கட்டளையாகவே சொல்கிறார் என்னென்னா, நியாயத்தை நீங்கள் பூண்டுகள் அதை மறிக்கொழுந்து ஒட்டலாம் சகலவித பூண்டு இவை எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் முதல்ல ஒரு எச்சரிப்பை சொல்கிறார், உங்களுக்கு ஐயோ, இப்படி செய்கிறவங்க எல்லாருக்கும் ஐயோ. வெளிப்புறத்தில் நான் கிறிஸ்தவனா, சபைக்கு போகிறவனா, எல்லாத்துலேயும் ஈடுபடுறவனா நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா உள்புறத்தில் நமக்குள்ளே இருக்க அலங்கோலத்தை நம்ம பார்க்காம இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற டேனியலை பற்றி வெளியில் தெரியும், ஆனால் உள்ளே எனக்கு இருக்கிற அலங்கோலத்தையும் தேவன் பார்க்குறாரு. தேவன் உள்ளே இருக்க அலங்கோலத்தை பார்க்குறவராக இருக்கிறார்ல. அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆராயக்கூடியவராக இருக்கார், எல்லாமே தெரியும்ல. நம்ம அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோன்னு சொல்லி வேதம் சொல்லுதில்ல. அப்போ அப்படி பார்க்கும்போது தேவன் சொல்லுவார், உங்களுக்கு ஐயோ. அதனால் நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா உப்பாகவே இருக்கணும், தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். தேவனிடத்துலேருந்து மன்னிப்பு இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் பெற்றுக்கொண்ட நாம் மன்னிக்கிறவர்களாக, இரக்கம் பாராட்டுறவர்களாக, நியாயம் செய்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை காண்பிக்கிறவங்களா, முழுமன உண்மையாக காண்பிக்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த முதல் பகுதி வாசிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த பகுதி வாசிக்கிறோம். 2ஆம் பகுதியில் என்ன சொல்லுது பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய்
மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, உப்பா இல்லைன்னா நமக்கு ஐயோ. இங்கே நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுதில்ல, நீங்கள் எபேசியர் 5:8 வாசிக்கிறோம், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சமாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி எபேசியர் 5:8 வாசிக்கிற போல இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படி இருந்தால் மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு மலை மேலே பெரிய ஒரு பட்டணம் இருக்கு. நம்ம ஒரு ஊர் இருக்குன்னா அது நைட்டாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க வெளிச்சம் தெரியும். எங்கே இருந்தாலும் தூரமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அடையாளம் இருந்துச்சு முந்தி. ஏறக்குறைய விருதுநகர்லேருந்து பார்த்தா கூட ஒரு பெரிய ஆலமரம் தெரியும். எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் மணவரைநந்தன் ஒரு ஊர் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆலமரம், அது தரையில் தான் இருந்தது. ஆனால் மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது போல் வெளிச்சம் நம்ம பார்த்தது, நம்மள இருக்க வெளிச்சம் என்ன பண்ணுமா, நம்ம தான் வெளிச்சமாகவே இருக்கிறோம். இருட்டுக்குள்ள எவ்வளோ இருட்டுக்குள்ள இருந்தாலும் நம்ம யாராக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கும். எந்த இருட்டாவது வெளிச்சத்தை மறைக்க முடியுமா அப்படின்னு தான் மறைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு எச்சரிப்பை சொல்கிறாரு, விளக்க கொளுத்தி மரக்காலை கொண்டு மூடி வைக்காம விளக்கு தண்டு மேலே வைப்பாங்க. வெளிச்சமாக இருக்கிற நாம நம்முடைய வெளிச்சம் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம எதை வச்சு மூடி வச்சுருக்குறோம் அப்படின்னு. விளக்கு நம்ம எதுக்கு விளக்கு ஏற்றுவோம் நைட்டானா? இப்போ விளக்கு, இப்போ லைட் இருக்குது, சுவிட்சு, சரி இந்த டியூப் லைட்டை எதுக்கு போடுறோம் அப்படின்னா இருட்டிடுச்சு வெளிச்சம் வேணும், அதுக்காக போடுறோம். யாராவது டியூப் லைட்டை வாங்கி கருப்பு கலரில் பெயிண்ட் அடித்தோ, இல்லை டியூப் லைட்டை வாங்கி அதுக்கு லைட்டை போட்டு இந்த இது கீழே ஹோல்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே திணிச்சு வைப்போமா? ஒழிச்சு வைப்போமானா கிடையாது. ஏன்னா வெளிச்சம் வெளியே தெரியணும், அதுக்காக தான் நம்ம டியூப் லைட்டை வாங்கி வச்சுருக்கிறோம். அப்போது தேவன் உங்களை என்னை எதுக்கு வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம பூமிக்கு வெளிச்சமாக இருக்கணும், உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும். வெளிச்சத்தை காட்டுறோம், நம்ம தான் வெளிச்சமே. நம்ம தான் வெளிச்சமாக இருக்க வேண்டிய நாம் மரக்காலை வச்சு மூடி வச்சுருவோம். எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நான் வெளிச்சமாக இருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிப்பேன், நான் வெளிச்சம்தான், ஆனால் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடுறேன். அது அதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன? அதே 11ஆம் அதிகாரம் லூக்கால வாசிக்கிறோம், அது சம்மந்தப்பட்ட பகுதி தான். அதில் பார்த்தீங்கன்னா இதே 33 வாசிங்களேன். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கத்தண்டின் மேல் வைப்பான். ஓகே, போதும். இப்போது விளக்கு அதை லைட்டை போட்டு மேலே தான் வைப்போம், இல்லை லைட்டை போட்டு ஒளிச்சு வைக்க மாட்டோம், இல்லை எதாவது போட்டு மூடியும் வைக்க மாட்டோம் அப்படின்றது இங்கே சொல்லுது. யாராவது வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா அந்த வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி தான் நம்ம வைப்போம் அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் நானும் பெற்றிருக்கிற இந்த பாக்கியமான வாழ்க்கை, இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, இந்த மேன்மையான வாழ்க்கை எவ்வளோ விசேஷமானது. இதை எல்லா இடத்துலையும் நம்ம காண்பிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம தவறுகிறவங்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை சந்திக்கும் பொழுது தேவனை பற்றி பேசுகிறோம், கர்த்தருடைய இன்னைக்கு கேட்ட செய்தியை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கலந்து பேசிக்கிறோம். இல்லை நேற்று நம்ம ஜெப கூட்டத்தில் தேவன் பேசினது, இப்படி ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த வாரத்தில் இப்போ வேத ஆராய்ச்சி இப்படி நடந்துச்சு, ஜெப கூட்டம் நடந்துச்சு, 3 நாட்கள் இப்படி நடந்தது, இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது இவைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது என்னென்னா வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அது எப்பொழுதுமே இந்த லைட்டு வெளிச்சம் போட்டாச்சுன்னா ஆள் இப்போ வந்துச்சு. அது ஆள் வந்தால் மட்டும் எரியிற மாதிரி, ஆள் வரலைன்னா அது டிம்மாகிற மாதிரி இப்போ வந்துச்சு. ஆனால் நம்ம லைட்டை எதுக்கு போட்டு வச்சுருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும் தான் போட்டு வச்சுருக்கோம். தேவன் நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சுருக்கிறாருன்னா வெளிச்சமாக இருக்கணும். குறிப்பிட்ட நேரம் மட்டும் நான் வெளிச்சமாக இருப்பேன், மற்ற நேரத்தில் நான் வெளிச்சம் என்னை வச்சுருக்கிறேன்னா நோக்கத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன், நான் என் விருப்பத்துப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு போட்டால் அப்போ என்ன ஆகிடும். அவங்களையும் தேவன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. 35 வாசிக்கிறோம், 2லேருந்து 34, 35 நான் வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாக இருக்கும்.
ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய கண் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா, நம் கண் தெளிவாக இருந்ததுன்னா எல்லாமே வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரமும் வெளிச்சமாக இருக்கிறது சொல்லி பார்க்குறோம். அப்போ நீங்கள் நானும் நம்மகிட்ட இருக்க வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம காண்பிக்கிறவங்களா இருக்கும். நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒளியை பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த வெளிச்சத்தை மறைவிடத்துலையோ அல்லது ஒரு மரக்காலை போட்டு மூடி வச்சு நம்ம அதை இது பண்ணிட்டோம்னா, அது சொல்கிறாரு பாருங்களேன், உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 36 வாசிக்கிறோம், உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கறது போல உன் சரீரமும் வெளிச்சமாக இருக்கிறது. இங்கே தான் தேவன் சொல்கிறார் நம்மள்கிட்ட, இந்த பகுதி வெளிச்சம் தரும், ஆனால் இந்த பகுதி வெளிச்சம் தராது. 2 புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்றார். எப்படி ஒரு விளக்கானது எப்படி முழுமையாக வெளிச்சத்தை கொடுக்கறதா இருக்குதோ, அதே மாதிரி நீங்கள் நானும் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களா இருக்கும். ஒரு புறம் வெளிச்சத்தை காட்டிட்டு ஒரு புறம் இருளை காட்டணும் அப்படின்னா நாம் முழுமையாக நாம் இருளடைந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை வைத்துக்கிற இந்த ஸ்தானத்தை உப்பாகவும், பூமிக்கு உப்பாகவும், உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இருந்தோம் அப்படின்னா நம்மை ரட்சித்த தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா மகிமைப்படுத்துகிறோம். நம்ம நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் முதலாவது உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இங்க பாருங்க, தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். உன்னை குறித்து எச்சரிக்கையா, நீ உன்னை குறித்து எச்சரிக்கையா. அதுக்கப்புறம் நீ கேட்ட உபதேசமாக இருக்கட்டும், நீ அறிவிக்கிற உபதேசம், நீ கேட்ட உபதேசத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்கணும், நீ சொல்கிற உபதேசத்துலையும் உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தேன்னா என்ன ஆகுமா, நம்மையும் காப்பாற்றிக்கொள்வோம், நம்மளுடைய உபதேசத்தை கேட்குறவங்களையும் காப்பாற்றிக்கொள்வோம். இந்த 2லேயுமே நம்ம இல்லை. நம்ம குறித்து நானே வெளிச்சமாக இல்லை, ஒரு புறம் வெளிச்சத்தையும் ஒரு புறம் இருளையும் காட்டுறவனா இருந்தால் என்ன ஆகி போயிடுவோம். சொல்கிறார் பார்த்தீங்களா, ரட்சிக்க முடியாது. நம்ம இழந்து போயிடுவோம். தேவன் நம்மை வெளிச்சமாய் வைத்து இருளில் இருக்கிறவர்கள் இந்த வெளிச்சத்தை கண்டு இந்த வெளிச்சத்தின் பால் வந்து மெய்யான ஒளியை அறிந்து கொள்வதற்காக உங்களையும் என்னையும் வெளிச்சமாய் வைத்து வைத்திருக்கிறார். நம்மிடத்துல நாம் கேட்ட உபதேசமாக இருக்கட்டும், நம்ம அறிவிக்கிற உபதேசமாக இருக்கட்டும், மற்றவர்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிற, வாக்கு கொடுத்துருக்கிற நித்திய ஜீவனை அவர்களும் சுதந்திரத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு புறம் வெளிச்சமும் ஒரு புறம் இருளும் அப்படி இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் என்னையே இழந்து போயிடுறேன். நான் வெளிச்சமாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன், இந்த வெளிச்சத்தை எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வெளிச்சத்தை நான் சொல்கிறேன் பாரு, அவங்களையும் நான் இழந்து போயிடுறேன். அதனால் பிரயோஜனம் என்ன, மண்ணு தான் சொல்லுவோம்ல. நம்ம வழக்கமாக கேட்குறதே அதுதான். நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் அந்த கொடி உயிரோடு இருக்கும், உயிரோடு இருந்தால் அது பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி தரும். இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சு இல்லை அப்படின்னா அந்த கொடி உடஞ்சி போயிடும், வாடி போகும், காஞ்சு போகும். ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து குப்பையில் போட்டால் குப்பை ஒரு நாள் மொத்தமாக எரிக்கப்படும். அப்போது நீங்கள் நானும் குப்பையில் எரிக்கப்படுவதற்காக தேவன் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்ம மீட்டெடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இல்லையே,
அப்படி இல்லையே. நீங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த வசனத்தை வாச்சோம்ல, தேவனுடைய அன்பை நாம் விட்டு விடக்கூடாது. நியாயத்தையும் தேவனுடைய அன்பையும் நம்ம விட்டு விடக்கூடாதுன்னு வாச்சோம்ல. தேவனுடைய அன்பை நம்ம பெற்று அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்னை ரட்சிக்க அவ்வளோ பெரிய தேவன் வந்து விலையாக கொடுத்து என்னை மீட்டு வைத்திருக்கிறாரு அப்படிங்கிற இந்த 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 மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அதே அன்பை நாம் மற்றவங்களுக்கும் காட்டுறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய முழுமையான விருப்பமாக இருக்குது. உப்பாக இருக்கிறதும் சரி, வெளிச்சமாக இருக்கிறனாலும் சரி, நாமும் உயிருள்ளவர்களாக இருக்கணும். அதை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக உள்ளவர்களாக பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தேவனுடைய முழுமையான விருப்பமாக இருக்குது. ஒருவேளை நம்ம இது இப்படி இல்லாமல் இருந்திருந்தோம், அப்படி இருக்கிறோம் அப்படின்னா நாம சீர்படுத்திக்கிறது, நம்மை மறுபடியும் புதுப்பித்து தேவனுடைய இசைவாய் அவரோடு கூட இணைகிறதுக்கு எந்த தடையும் இல்லை. நம்ம எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலும் நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 28-29 வயசில் ரசிக்கப்பட்டேன். அவ்வளோ நாள் செய்த என்னுடைய பாவத்தை மன்னித்தவர், கொஞ்ச நாள் அவரை விட்டு தூரம் போய் இல்லை அவருக்கு பெரிய நாள் இல்லாமல் வாழ்ந்ததை நான் அறிக்கையிட்டு அவர்கிட்ட ஒப்புரவாகும் பொழுது நீ வேண்டாண்டான்னு ஒதுக்க மாட்டேன், அப்படியே ஏற்றுக்கொள்ளப்போகிறேன். அதனால தான் தேவன் இன்றைக்கு நம்ம இடத்துல கேட்குறது என்னென்னா, உப்பாவும் வெளிச்சமாக இருக்கிற நம்மை காத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் நம்மளோடு கூட இருக்கிறவர்களையும் காத்துக்கொள்ளணுங்கிறது தான் தேவனுடைய முழுமையான விருப்பமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் கரெக்டு 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவர் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அது மேலே அதுக்கு நான் காரியங்கள் சொல்லியிருக்கு. இந்த வசனத்தை மட்டும் நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஒருவேளை நான் நிற்கிறேன், நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், நான் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நின்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நம்மளே ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம், விழுந்து போயிடுவோம். ஒன்றும் இல்லை, அப்டேட் ஆகணும்னு சொல்கிறாங்களே, வர காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்கல்ல. அப்டேட் ஆகலன்னா அது என்ன ஆகிப்போயிடுது, பழசு யூஸ்லெஸ்ஸு போயிடுதான். மொபைலே கூட அப்படி ஆகி போயிடுது. நீங்கள் நானும் இல்லை, நான் அன்னைக்கு இருந்தேன்ல, அன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிலைமை, அந்த நிலைமையில் நான் அப்படியே இருந்தேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போய் எப்படி இருந்தேன், அப்படியே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகி போயிடும்னா, நம்ம மட்டும் வளராமல் நின்றுட்டுருக்குறோம், நம்மளை சுற்றி கலைகள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த நெல் மணி தெரியாது. நெல்மணியை எல்லா கலைகளும் சேர்ந்து விளைச்சல் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்லுது, நம்மை தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நாம் நிற்கிறோம், அது உண்மைதான். ஆனால் நம்ம அப்டேட் ஆகிட்டு நாளுக்கு நாள் அதில் வளர்கிறவர்களாக இருக்கணும். பிரகாசம் கொடுக்குறோம், இன்னும் பிரகாசமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுவோம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கிறேன்னா இல்லை, நான் இன்னும் வெளிச்சம் கொடுக்குறதுக்கு என்னென்னா உருமாற்றிக் கொள்கிறேன், இன்னும் நான் என்னை வளர்த்துக்கிறேன், இன்னும் என்னுடைய திறமையை நான் பெருசாக்கிக்கிறேன், என்னுடைய எல்லையை அகலமாக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்மை புதுப்பித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா நல்லது. அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா, தேவன் நம்மை ரட்சித்ததற்கான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நானும் பிரயோஜனம் உள்ளவங்களாக இருப்போம், தேவனாலே பயன்படுத்துகிற ஒரு கருவியாக இருப்போம். பயன்படுத்தாத பொருள் என்ன ஆகிடும், பறந்து மேலே இருக்குல்ல, ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் இருப்போம். அது பித்தளை இந்த மாதிரிலாம் மறுபடியும் தேய்ச்சா பயன்படுத்தலாம். அதுவே பித்தளையே கூட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போட்டு வச்சோம்னா துரு பிடிச்சிரும், அப்படி ஓட்டை ஆகிடும், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தாமல் போயிடும். அப்போது நீங்கள் பயன்படும் போது என்ன ஆகிடும்னா, நம்ம எதற்காக வாங்கினாங்களோ அதுக்குடைய காரியங்கள் நிறைவேறிக்கிட்டே இருக்கும். நம்மளை எதற்கென்று தேவன் பிரித்தெடுத்தாரோ நம்ம பயன்படும் போது, நம்ம வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்கும் பொழுது, நாம் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை, நாம் பெற்றுக்கொண்டதை
நாம் அறிவிக்கிறதிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அதை தொடர்ந்து அதில் பழக்கத்தில் இருக்கும் பொழுது, நம்மை நாமே வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது, நாம் தேவனாலே பயன்படுத்துகிற கருவியாக இருப்போம். பயன்படுத்தக்கூடிய கருவியை தேவன் நாளுக்கு நாள் அதை மெருகேற்று கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் கரங்களில் நாம் அவருடைய கரங்களில் இருக்கும் பொழுது நம்மை அது மெருகேற்றி கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால் என்ன சொல்லுது, 2 Corinthians 5:17 இப்படி இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் யாராக இருக்கும்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டி. நம்ம யாராயிரும்? வெளிச்சம் கொடுக்குறவங்களா? உப்பா இருந்தோம் அப்படின்னா நம்ம யாராக இருந்தோம்னா என்ன ஆயிரோம்னா புது சிருஷ்டி ஆயிரும். நம்முடைய பழைய எண்ணங்கள்லாம் பாதி இருளும் பாதி இதுவும் இருந்ததெல்லாம் முழு வெளிச்சம் ஆயிடுச்சு. முழு வெளிச்சம் அதனா பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான் அது இருக்குதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதனால் நம்ம அப்படி இருக்கிற பார்ப்போம். ஒரே ஒரு வருஷம் கொண்டு வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இருபத்தி 27-28 வாசிக்கலாம். லூக்கா. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இந்த வசனம் யாருக்காவது தெரியுதுங்களா? இந்த வசனத்தோட அர்த்தத்தை யாராவது சொல்லுங்க. 28 மட்டும் அர்த்தத்தை சொல்லுங்க. சரி, 27-28 சொல்லுங்க. இதோட அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை பெற்ற சுமந்த கற்பமும் அவர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. 28 சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவன் அதிக பாக்கியவன். சரிங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறதுனா அப்படியே பூட்டி வச்சுக்கிறது, அதை பயன்படுத்துறது, அது கீழ்ப்படுகிறது. முதலாவது அது கீழ்ப்படுகிறது, தமக்கு சொந்தமாக்கி கீழ்ப்படுகிறது. முதலாவது என்னை எச்சரிக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு முறை என்னை எச்சரிச்சிச்சு, நீ கசப்பான பிச்சிலையும் பாவக்கட்டிலையும் மாட்டிகிட்டு இருக்கிறதா காண்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளவே முடியல அதை. ஆனால் ஏற்றுக்கிட்ட பொழுது அதுலேருந்து நான் எதில் மாட்டி கிடந்தனோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தேவன் உதவி செய்தார். ஒரு ஏறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி கண்ணைநகரில் பைபிள்ஸில் அந்த அம்மாட்ட சொன்னேன். நான் அம்மா இருக்காங்களா? இல்லை, சூரியகலா அம்மாட்ட சொன்னேன். என்ன அவங்க வந்திருந்தாங்க, வேறு யாரும் லேடிஸ் வரல நினைக்கிறேன். நான் போய் ஒரு மாதிரி வெளியே நின்றுட்டு இருந்தேன். அவங்க கேட்டாங்க, என்னட்டா நிலை இப்படி இருக்கிற அப்படின்னாங்க. இல்லைம்மா, எனக்கு இப்படி பேசிட்டாரு கர்த்தர், அதனால் என்னென்னு தெரியல, பயந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தமக்கு சொந்தமாக்கி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறவங்க யாராம்? அதிக பாக்கியம். மரியாதை விட நம்முடைய கர்த்தரை சுமந்த கற்பத்திற்கு உரியவளாகவும் அவராலே பால் உண்ணப்பட்ட முளைகளுக்கும் உரியவளவுமாக இருக்கிற மரியாதை காட்டிலும் அதிக பாக்கியம் உள்ளவங்க யாருன்னா இப்படி இருக்கிறவங்க. உப்பாக இருந்தால், வெளிச்சமாக இருந்தால், உலகத்துக்கு வெளிச்சமாக நம்ம வாழ்ந்துட்டோம். நம்மை எதற்கென்று வாங்கினாரோ அதற்குரிய ருசியை கொடுக்கக்கூடியவங்களா இருந்துட்டோம். எதற்கென்று என்னை இங்கே மாட்டினார்களோ அதுக்குரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நான் இருந்துட்டேன் அப்படின்னா யாராண்ணா? ரொம்ப பாக்கியம். அப்போ நீங்கள் நானும் இது செஞ்சால் நான் ரொம்ப நல்லது தானே, ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை தானே. இது 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 செய்யும் பொழுது 2 நன்மை நடக்குது. 2 நன்மை கிடைக்குது. ஒன்று, நம்மளை ரட்சித்துக் கொள்கிறோம், இல்லை நம்ம மூலமாக அநேகரையும் ரட்சிக்கிறோம். நம்ம சொல்கிற நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையை, நம்ம அறிவிக்கிற வார்த்தையை, தேவனுடைய அன்பை, இதெல்லாம் கேட்குறவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க? இயேசு கிறிஸ்து கர்த்தர்கிட்ட வர்றாங்க. கர்த்தர்கிட்ட வரவுடனே கர்த்தருடைய அன்பை அறிஞ்சுக்கிறாங்க, அவரை தங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், நம்ம முதல் கூட்டமாக இருந்தாலும் அடுத்த கூட்டமாக அவங்க வர்றாங்க. அவங்க மூலமாக இதில் யாக்கோபில் கடைசி வசனம் ஒன்று இருக்குல்ல, 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம், இப்போ தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அதானே? தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவையை திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் நினைக்கிறேன். 5:16.
20 தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அதை செஞ்ச அதே வேலையை நம்ம வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருந்தோம்னா இதை செய்வோம். என்ன, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மூடி போட்டார். நம்ம மூடலை, நம்ம மூலமாக அவங்க இயேசு கிறிஸ்து மற்றவர்களுடைய திரளான ஜனங்களுடைய பாவங்களை மூடுறதுக்கு நீங்கள் நானும் காரணமாக இருப்போம். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்கள மட்டும் இல்லாமல் அதை நம்பி நமக்கு சொந்தமாக்கி அது கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம உண்மையாக வெளிச்சமாகவும் இருப்போம், உப்பாகவும் இருப்போம். நம்ம வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்போம். அந்த குடும்பத்தார் எல்லாரும் உப்பின் ருசியை அறிவார்கள். நம்ம வாங்கி வந்து மாட்டி வைத்திருக்கிற வெளிச்சமாய் லைட்டாகி மாட்டி வைத்திருக்கிற அந்த வீட்டுக்கு நம்ம வெளிச்சமாக இருப்போம். நிச்சயமாக எல்லாவற்றையும் நாம் அனைவருக்கு காண்பிக்கக்கூடியவங்களாக இருப்போம். அப்படி இருந்துட்டோம்னா நாம் அதிக பாக்கியவான்கள். அதனால் நீங்களான ரொம்ப பாக்கியவான்கள் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயால் சொல்கிறாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்ய அதிக பாக்கியவான்கள். நம்ம ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். எப்போ அப்படின்னா நீங்கள் நான் வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருந்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனால் இது நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கிக்கிறோம். இது வந்து மஸ்ட்டு, இது ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது வந்து இதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு கிடையாது. இதை கண்டிப்பாக நமக்கு உரியதாய் மாற்றிக்கொள்ளணும். இதை வாங்கியே ஆகணும். எப்படி வீட்டுக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் சமைக்கிறதுக்கு நம்ம புதுசாக கூட்டி வர்றோன்னா பாய் இதெல்லாம் வாங்குகிறோம். என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு அடுப்பு வாங்குவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக வாங்க வேண்டியது என்னது அப்படின்னா இதுதான். அதனால் இப்படி வாழ்வோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்குறவங்களாம் மட்டும் இல்லை, அதை நமக்கு சொந்தமாக்கி அதை கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து அதை உண்மையாகவே எல்லாருக்கும் அறிவிக்கிறவங்களாக இருப்போம். அப்படி இருந்தோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையும் பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு காலைல 6 கேட்ட மாதிரி பரலோகத்தில் தொடரும். அதே மாதிரி ஒரு திரளான கூட்டமும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவங்களும் நம்மளோட கூட பரலோகத்தில் வருவாங்க. அவங்க மூலமாக இன்னும் திரளான கூட்டம். ஒரே ஒரு ஆத்மாவை நம்ம பிடிச்சோம்னா அந்த ஆத்மா அதோடைய வேலையை செய்யும் பொழுது இன்னொரு ஆத்மா வரும். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அநேகரை இணைக்கிறவர்களாக இருப்போம். இது வந்து கூட்டம் சேர்க்கிற வேலை இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு கூட்டம் சேர்க்கிற வேலை இல்லை. ஜனங்களை பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து, தேவ கோபத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவர்களுக்கு விடுதலையாக்கக்கூடிய வேலையில் நீங்கள் நானும் அவ்வளவு முக்கியமான வேலையில் நீங்கள் நானும் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே யுத்த வீரர்கள், தேவனுக்கென்று யுத்தம் செய்யக்கூடிய யுத்த வீரர்களாக இருக்கிறோம். அதற்காகவே உங்களை நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த வேலையை செய்வோம், யுத்தத்தை செய்வோம், நம்ம ஜெயிப்போம், கர்த்தரோடு வெற்றியை கொண்டாடுவோம். கர்த்தரை நாம் மேம்படுவதாக நாம் ஜெபிப்போம்.